இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போகிற கதை ரொம்பவே ஜாலியான கதை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதையை முழுசாக கேளுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மரத்தில் குடியிருந்த குரங்குகள் எல்லாம் ஒன்று கூடி வாரம் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனவாம். எனவே தலைவர் குரங்கிடம் போய் மற்ற குரங்குகள் எல்லாம் விஷயத்தை சொன்னவுடன் தலைவர் குரங்காரும் சரி அவ்வாறே செய்து விடுவோம். அதற்கு முன்னால் உண்ணாவிரதம் முடிந்தவுடன் உண்ணுவதற்காக பழங்களை சேகரித்து வைத்து விடுங்கள். ஏனெனில் விரதம் முடியும் பொழுது பசியாக இருக்கும். எனவே அப்பொழுது போய் பழங்களை தேடிக்கொண்டிருக்க முடியாது என்று அறிவுரை சொன்னார். அதை ஆமோதித்த மற்ற குரங்குகளும் அருகில் இருந்த தோட்டத்திலிருந்து நிறைய வாழைப்பழங்களை கொண்டு வந்து தலைவர் முன் வைத்தன. உடனே தலைவர் சரி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விடுவோம் என்றார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு மூத்த அனுபவமுள்ள குரங்கு, தலைவரே, விரதம் துவங்குவதற்கு முன் அவரவர் பழங்களை பிரித்து கொடுத்து விடுவோம். இல்லை என்றால் விரதம் முடிந்தவுடன் சண்டையிட்டு கொள்வார்கள் என்று யோசனை சொல்லிற்று. அதை ஆமோதித்த தலைவரும் அவ்வாறே பழங்களை பகிர்ந்தளித்தார். அப்பொழுது ஒரு குரங்கு எழுந்து பழத்தின் தோலை உரித்து வைத்து விடுவோம், அந்த நேரத்தில் உரித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்றவுடன் பழத்தின் தோல் உரித்து முன்னே வைக்கப்பட்டது. உடனே ஒரு குட்டி குரங்கு எழுந்து, தலைவரே, ஒரு நாள் விரதம் இருக்க போகிறோம். தோல் நீக்கிய இந்த பழங்களின் மேல் தூசிகள் படிந்துவிடும். எனவே இந்த பழங்கள் எல்லாம் கனிந்து அழுகி போவதற்கு வாய்ப்பு உள்ளது. நமக்கு தான் உணவை வாயில் ஒதுக்கி வைத்து கொள்ளும் வசதி இருக்கிறதே. எனவே பழங்களை அவரவர் வாயில் ஒதுக்கி வைத்துக் கொள்வோம் என்றது. அவ்வளவுதான். பழங்கள் அனைத்தும் வாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டன. சற்று நேரம்தான் ஆகியிருந்தது. ஒதுங்கியிருந்த பழங்கள் எல்லாம் தானாகவே தொண்டை குழியை நோக்கி போக துவங்கின. இவ்வாறு குரங்குகளின் விரதம் நிறைவுக்கு வந்தது. இவ்வுலகில் பெரும்பாலானவர்களின் தியான மற்றும் விரத முயற்சியும் இவ்வாறு தான் இருக்கிறது. இந்த கதையை சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுங்களா? நிறைய பேர் தன்னுடைய உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 நாள் டயட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலகி அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதே விட்டுருவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதையும் விட்டுருவாங்க. இந்த கதையை சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த கதையை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.